அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடுத்துறை மடிக்கணினி மற்றும் இணையதளம் வாயிலாக போட்டி தேர்வுகளுக்கு தயாராக வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறேன். போன பதிவுகள்ல டிஎன்பிஎஸ்சியுடைய ஜெனரல் தமிழ், ஏன்னா குறிப்பா குரூப் எக்ஸாம்ஸ் பக்கத்துல வந்துருச்சு. இன்னொரு 3 வாரத்துல நம்ம என்ன பண்ண அப்படின்னே யாருக்கும் எந்த ஐடியாவும் இருக்காது. பாதி பேருக்கு ஸ்ட்ரெஸ் மட்டும் தான் வந்திருக்கும். அப்படியே ஸ்ட்ரெஸ்ல உட்காந்துருப்போம். ஐயோ முடியலையே, படிச்சதெல்லாம் மறந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக தான் இந்த பதிவுகள். ஸோ ரொம்பவே எளிமையா நம்ம ரேபிட் ரிவிஷன் இந்த 3 வாரம் என்னென்ன விஷயங்கள் படித்தால் நமக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகுமோ அந்த மாதிரி நமக்கு ஜெனரல் தமிழ்ல தேவைப்படக்கூடிய விஷயங்களை தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். நாட் ஓன்லி ஜெனரல் தமிழ், தமிழ் முடிச்சுட்டு அடுத்து மேக்ஸ் முடிச்சுட்டு அடுத்து ஜிஎஸ்ன்னு இந்த 3 வாரமே எங்கேஜரா படிச்சுக்கிட்டே இருக்க போறோம். டெய்லி படிக்க போறோம், டெய்லி டெஸ்ட் எடுக்க போறோம். சரிங்களா? ஸோ அப்படி நம்ம ஜெனரல் தமிழ்ல பார்ட் ஏ சூப்பரா நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அப்போ பார்ட் ஏல ஒட்டுமொத்தமா 21 டாபிக் இருக்கு. அதுல முதல் பகுதியாக முதல் 7 டாபிக்ஸ் சூப்பரா டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுக்கு தேவை. ஆனா ப்ரிலிம்ஸ் ஓரியன்டா நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு முதல் 7 டாபிக்ஸ். ஒருவேளை அதை இன்னும் நான் பார்க்கல அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா டீட்டெயிலாவே பார்த்துருக்கோம். அது அப்படியே இன்னொரு வீடியோல இருக்குது. ஸோ அந்த வீடியோவையும் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய டாபிக்ஸ், அடுத்து 7 டாபிக்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்த்து அதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்க. ஸோ அடுத்து 7, 8ல இருந்து 14 உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஈஸியான இந்த 2வது பார்ட் தான். சரிங்களா? ஒளி வேறுபாடு இருந்து சரியான பொருளை அறிதல். இது படிக்கணுமா இல்ல படிக்கணுமா? வேணவே வேணாம். படிக்காமலே நம்மளால ஈஸியா சொல்லிட முடியும். ரொம்ப ஈஸியாவே சொல்லிட முடியும். என்ன சார் சொல்றீங்க, அவ்வளவு ஈஸியா சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. ரீசன் என்ன அப்படின்னா நமக்கு புக்லயே நிறைய இடங்களை கொடுத்துருக்காங்க. ஸோ ஒளி வேறுபாடு இருந்து சரியான பொருளை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பேஸ் பண்ணி சொல்லலாம். நானே உங்களுக்கு ஒரு சிலதை எழுதி காட்டவா? நீங்க தான் சொல்ல போறீங்க. எனக்கு தெரியாதுப்பா, நான் படிச்சுட்டு வரல. சார் ஒளி அப்படின்னா என்னது? ஒலி, ஒளி. சரிங்களா? எஸ், சூப்பருங்க. பாருங்க பிசிக்ஸ் உள்ள வந்துருச்சேன். ஒளி ஒளினே. அப்ப ஒளி அப்படின்னா தமிழ் கிளாஸ்லயாவது தமிழ்ல கமெண்ட் பண்ணலாம் இல்லையா? ஒளினா என்னடா அப்படின்னு கேட்டா சவுண்டு அப்படின்றாங்க. சரி, அடுத்த ஒளினா என்னடா? அது லைட்டு அப்படின்றாங்க. சூப்பர் மகிமா. ஒளினா என்னங்க? அது சத்தம். சரிங்களா? எஸ், ஒளினா என்னங்க? அது வெளிச்சம். ஒளி அப்படின்னா ஒளித்தல், ஒளிந்து போன்றோம்ல, ஒளித்தல். இங்க பாருங்களேன், இங்க என்ன ஆகுது அப்படின்னா இந்த எல்லாமே ஒளின்னு ஒரே மாதிரி இருக்கு. ஆனா இது எல்லாத்துக்குமே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று விதமான அர்த்தம் மாறுகிறது. ஒவ்வொன்றுமே ஒரு மாதிரி மாறிடுதுங்களா? எஸ். ஸோ இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா தமிழ்ல மயங்கொழி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? எஸ். அப்போ இவங்க எல்லாரையும் தான் நம்ம மயங்கொழி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். அப்போ மயங்கு ஒளி, மயக்கிறது நம்மளையே. அப்படி என்னன்னா எத்தனை மயங்கொழி எழுத்துக்கள் நம்மள்ட்ட இருக்கு? மொத்தம் 8 எழுத்துக்கள் இருக்கு. யார் யாரு? நா. சரிங்களா? எஸ். அடுத்து ரா, ரா. சரிங்களா? சோ அடுத்ததுக்கு லா, லா, ரா. சிறப்பழகரம். சரிங்களா? அப்போ இந்த 8 எழுத்துக்கள் தான் தமிழ்ல மயங்கொழி எழுத்துக்களா இருக்கு. இதுவே பியூஐக்யூல கேட்ட கேள்விதான். ஸோ இந்த மயங்கொழி எழுத்துக்கள் எல்லாம் எப்படி தோன்றுகிறது ஆரம்பிச்சு நமக்கு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் நமக்கு சிலபஸ்ல கொடுத்ததுல இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒளி வேறுபாடு அறிந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சார். அப்போ ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு மாதிரி ஒளி வேறுபாடோடு இருக்கக்கூடிய ஒன்றுகள் இல்லையா? ஸோ அதுதான் என்னென்ன அப்படின்னு ஒரு சில பார்க்க போறோம். இது புக்ல ரீட் பண்ண போனாலே போதும், ஈஸியா சொல்லிடலாம். கொஞ்சம் கஷ்டமா கொடுப்போமா? ஈஸியா தெரியணும் மாதிரி திருக்குறளை பேஸ் பண்ணி கொடுக்குறேன். திண்மை அப்படின்னா என்னங்க? திண்மை, திண்மை திருக்குறள் பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். திண்மை அப்படின்னா குட். இதுல எது வலிமை? திருக்குறள் நம்ம படிச்சிருக்கோம். திண்ணியராக பெறின். சூப்பர்ங்க, குட். அப்போ திண்மை அப்படின்னா வலிமை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சோ திண்மைனா வலிமை. அப்ப திண்மை அப்படின்னா அதுவும் திருக்குறள் இருக்கு. ஹரிஷே கும்மிடுவேன் கும்மி. சூப்பர்மா மகிமா. 3 சொல்லி திண்ணியராக பெறின். திண்மைனா தீமை, தீயது.
நீங்க அதையும் வள்ளுவர் சொல்லியிருக்காருல்ல, திண்மை திண்மை புறந்தள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். திண்மை புறம் தள்ள வேண்டும் அப்படின்னு சங்க இலக்கியமே சொல்லுது. சோ அப்ப திண்மைனா தீமை, திண்மைனா வலிமை. சரிங்களா? ஓகேங்க. சரி, இதை நீங்க சொல்லிருவீங்கன்னு நினைக்கிறேன். வானம், இது புக்ல இருக்குங்க. வானம், வானம் அப்படின்னா என்ன? வானம்னா என்ன? வானம்னா மேகங்கள் இருக்கக்கூடியது, மேகம் இருக்கக்கூடியது. சரிங்களா? விசும்பு, விசும்பு வானம். தொல்காப்பியர் சொல்லியிருக்காருலங்க விசும்பு அப்படின்னு. ஆமா, வானம். இந்த வானம்னா வெடி. சரிங்களா? இந்த வானம்னா வெடி. உறவு அப்படின்னு என்னங்க? உறவு, உறவு நம்ம இது மாதிரி டிஸ்கஸ் பண்ணோம்ல. சப்போஸ் இதுல இருந்து கூட வந்தா நல்லா தான் இருக்கும். உறவு அப்படின்னா கிளைன்னு கூட எடுத்துக்கலாமா? கிளை இல்ல தொடர்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த உறவு அப்படின்னா வலிமை. சரிங்களா? இந்த உறவுனா வலிமை. சரிங்களா? எஸ், திருக்குறள்ல இருந்தே கொடுக்குறேன். இரத்தல், இதுவும் வள்ளுவர் சொல்றாரு. இரத்தல் ரவச்சம்னு ஒரு அதிகாரமே எழுதி வச்சிருக்கிறார் திருக்குறள்ல இருந்து. எஸ், சூப்பர். ஹரிஷ், இதுல எது பிச்சை? இரத்தல் எது இதுல பிச்சை? எஸ், ஓகே. சோ இரத்தல், இருந்தும் உயிர் வாழ்தல் வேந்தேன் பறந்து கெடுக உலகு ஏற்றியான் அப்படின்றாங்க. இது யாசகம் பெறுவதை குறிக்கிறது. ஓகே, இந்த இரத்தல்னா ஜை. ஓகே, சூப்பர் கன்யா. இங்கிலீஷ்லயே சொல்றையா, என்னையா உங்களுக்கு தெரியாததா அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? சாதலை இரத்தல் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இன்னொன்னு புக்ல இருக்கு, இதோட முடிச்சிடலாம். இறை, இறை. வள்ளுவர் தான் ரெண்டையும் சொல்றாருங்க. இறை, இறை அப்படின்னு வள்ளுவர் தான் இரண்டையுமே சொல்கிறார். இறைனா என்ன, இறைனா என்ன அப்படின்னு. சூப்பர். இறை அப்படின்னா உணவு, சாப்பிடுறது. சரிங்களா? இறை அப்படின்னா இறை கடியன் என்றுரைக்கும் இன்னா சொல் வேந்தன். சரிங்களா? அரசன், தலைவன். சூப்பர்மா, அருமை. ஓகே, சோ இது மாதிரி நமக்கு கேட்பாங்க சார். இதுவும் வள்ளுவர் சொல்றதாங்க, நமக்கு தெரியுது. மரம்னா என்ன? மரம், மரம் மானம் மாண்டவ வழி செல்லுதல் அப்படின்னு. மரம் மானம். ஓகே, இதுல எது வீரம்? எது வீரம் இதுல? எஸ். சோ மரம் அப்படின்னா அது மரம் தான். சரிங்களா? தாவரம், தாவர வகைன்னு எடுத்துக்கலாமா மரம்னா? ஆனா இந்த மரம் அப்படின்னா வீரம். சரிங்களா? ஓகேங்க. சோ இதுதான் நம்ம அவங்க கொடுத்த அந்த டாபிக். ஒளி வேறுபாடு வந்து சரியான பொருளை அறிதல் அப்படின்னா, நம்ம திருக்குறள் மற்ற விஷயங்கள்லாம் ரீட் பண்றோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிறது தான். அப்போ ஒளி வேறுபாடு இருந்து சரியான பொருளை தேர்வு செய்தல் ஈஸி. அடுத்தது ஓரெழுத்து ஒரு மொழி. இதுக்கு நமக்கு புதுசா படிக்கணும்னு அவசியமே கிடையாது. தமிழ்ல மட்டும் 42 ஓரெழுத்து ஒரு மொழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பவணந்தி முனிவர் சொல்றாருங்க. எதுல சொல்றாரு அந்த பவணந்தி முனிவர்? அவர் எழுதிய நன்னூல்ல சொல்றார். பவணந்தி முனிவர் ஓரெழுத்து ஒரு மொழி தமிழ்ல மட்டும் 42 இருக்குன்னு சொல்லிட்டு எப்படி பிரிக்கிறார் அப்படின்னா, குறில்ல 2 தான் இருக்குது, நெடில்ல 40 இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு. சரிங்களா? ஐயா, நெடில் ஒரு 40 இருக்குங்க, குரல் ஒரு 2 இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த 42க்குமே நிறைய அர்த்தங்கள் இருக்குதுங்க. ஆனா இந்த 42க்குமே நிறைய அர்த்தங்கள் இருக்கு. ஆனா நாம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு அர்த்தத்தை தான் பார்க்கணும். ஒரு வார்த்தைனா ஒரு அர்த்தம் தான். சே ஃபார் அன் எக்ஸாம்பிள், கோ அப்படின்னா என்ன? பசுவையும் குறிக்கும், அரசையும் குறிக்கும். தை அப்படின்னா தைக்கிறதையும் குறிக்கும், மாசத்தையும் குறிக்கும். ஆனா நாம் என்ன பண்றோம்? புக்குல கொடுத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு அர்த்தம் என்ன, அந்த அர்த்தத்தை மட்டும் பார்க்கணும். ஏன்னா இந்த 3 வாரத்துல எக்ஸாம் ப்ரிலிம்ஸுக்கு தேவையான விஷயத்தை தான் பார்க்கிறோம். கேரண்டிடா சொல்றேன், இந்த ரிவிஷன்ல இருந்து நம்ம பார்க்கறது 90 கொஸ்டின்ஸ் அப்படியே வரும். தைரியமா போகும். ஸோ இப்போ கொஸ்டின், நமக்கு நாலேஜ் முக்கியமா மார்க் முக்கியமா? மார்க் தான் முக்கியம். நாலேஜ் முக்கியம்னா எதுக்கு இங்க வந்திருக்க போறோம்?
ஏன்னா தமிழ் எடுத்து படிச்சிருப்போம்ல. மார்க் முக்கியங்க. அப்ப மார்க்குக்கு ஏத்த மாதிரி மட்டும் பார்க்கணும். சரிங்களா? எஸ் ஹரிஷ் மொத்தம் 67 இருக்கு. ஆனா பவனந்தி முனிவர் 42 வரை நிறுத்திட்டார். 67 அப்போ இப்போ இல்ல, வழக்கில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால 42 மட்டும் நம்ம பார்க்கணும். பார்க்கலாங்களா? ஓகேங்க. பாருங்க கலர்ஃபுல்லா கொடுத்துருக்கிறான். சரிங்களா? எஸ் ஓர் எழுத்து ஒரு மொழி. அப்போ ஒரே ஒரு எழுத்து ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது. அதுதான் அந்த ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்றோம். ஓகே கமான். உயிர் வரிசையில மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா 6 இருக்குதுங்க. சரிங்களா? எல்லாமே தெரிஞ்சுது. அப்படின்னா பசு. செல்வம் அப்படின்னு ஒரு அர்த்தம் கொடுக்குது. ஆனா நம்ம இங்க அதை எடுத்துக்கலாம். அப்படின்னா பசு. ஈதல் கொடு அப்படின்னு அர்த்தம். ஊன் இறைச்சி. ஏ எய்தல் அம்பு. ஐ தலைவன். ஓ மதகு நீர் தாங்கக்கூடிய பலகை. அப்போ ஊடம் அங்கிருந்து வரக்கூடிய தண்ணி தான் ஊடை அப்படின்னு சொல்றோம். ஆனா பசு. அப்படின்னா ஈதல் கொடு. ஊனா ஊன் இறைச்சி. எய்தல் அம்பு. ஐ அப்படின்னா தலைவன். ஓனா மதகு நீரை தாங்கக்கூடிய பலகை. அடுத்து பாருங்க காவரிசையில 4 தான் இருக்குதுங்க. கா சோலை. காசோலை ஞாபகம் வச்சுக்கோங்க. காசோலை செக்கு ஞாபகம் வச்சுக்கிறதா நம்ம. கூ அப்படின்னா பூமின்னு அர்த்தமா. கூ. கை அப்படின்னா ஒழுக்கம். என் கை சுத்தம் அப்படின்வாங்க. என்ன அர்த்தம் அதுக்கு? லஞ்சமே வாங்க மாட்டேன்னு அர்த்தம். அப்ப ஒழுக்கமா இருக்கேன் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். கைனா ஒழுக்கம். கோனா அரசன். கோன் அப்படின்னு சொல்றோம்ல, அரசன். சரிங்களா? சோ இப்ப கானா சோலை, கூனா பூமி. முடிஞ்சிருச்சா? ரைட்டுங்க. சோ அடுத்து சகர வரிசையில பாருங்க, அதுல ஒரு 4 இருக்குது. சா சாவுல அப்படின்னு திட்டுவாங்களா? இறந்து போறது. சானா சாதல், இறந்து போறது. சி இகழ்ச்சி. சி முடிக்காதுப்பா. இகழ்ச்சி. சே சேகுவாரா வச்சுக்குவோம் நம்ம தானே ஷார்ட்கட்டு. சேனா உயர்வு. சோ மதில். சோ பா தண்டி மதில். மதில் சுவர். ஓகேங்க. சோ அடுத்த தகர வரிசையிலையும் 6 இருக்குது. பாருங்க உயிர்ல 6 இருந்துச்சு. இப்ப தாவரிசையிலையும் 6 இருக்குது. காவலியும் சாவலியும் 4 இருக்குது. ஓர் எழுத்து ஒரு மணி. தகர வரிசை ஈஸியா இருக்கு. தா தடா கொடு. தீ நெருப்பு. து சாப்பிடுறது. துப்பாருக்கு துப்பாய வருது இல்லையா? தூனா உன் சாப்பிடுறது. சரி இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நெடில் எல்லாமே நெடில். இது ஒண்ணுதான் குரல். அப்படிதானங்க? அப்ப தூ அப்படின்னா உன். தூனா தூய்மை. தேவன் கடவுள். தைனா தைக்கிறது. சரிங்களா? ரைட்டுங்க. அப்ப தாவரிசை ஈஸியா சொல்ல முடியுங்களா? தாவரிசையில ஒரே ஒரு குறில் இருக்கு. தூ அப்படின்னா உன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்க நா வரிசையில எஸ் இதுல ஒரு 6 இருக்கு. நா நாக்கு. நீ முன்னிலையில ஒருமையில சொல்றாங்க நீ அப்படின்னு. நே நேயம் அன்பு. நை இழிவு. நை நஞ்சு பொறிச்ச இழிவு. நோ அப்படின்னா நோய். நோ அப்படின்னா வறுமை. சரிங்களா? எஸ் இது ஒரு குறில். அப்ப 2 குறில் எழுத்துக்கள் பார்த்தோமா? ஒண்ணு தூ. தூனா உன் அப்படின்னு அர்த்தம். நோனா நோய் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நோனா நோய். நோய்னா வறுமை. வறுமைனா துன்பம். அப்ப இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே அர்த்தத்தை தரக்கூடியதுதான். கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. ஆனாலும் நம்ம என்னதான் எடுத்துக்கணும்? நோனா நோயின்றதான் எடுத்துக்கணும். சரிங்களா? எஸ் சூப்பர்ங்க. அடுத்ததாக வாங்க பகர வரிசை. இந்த பகர வரிசையில தான் 5 இருக்கு. சரிங்களா? எஸ் பானா பாட்டு. பூ மலர். பூ. பே மேகம் பெய்யுது. பேய் மாதிரி பெய்யுது. சரிங்களா? அப்ப மேகம். பை இளமை. பை. போ போறது. செல். சரி சார். அடுத்தது மகர வரிசை. இதுல ஒரு 6 இருக்குங்க. மா பெருசு. பெரிய மரம்னு அர்த்தம். மாமரம். ஆனா இந்த இடத்துல மான்றது மாம்பழத்தை சொல்றாங்க. மானா மாமரம். மாம்பழத்துல அந்த மரத்தை சொல்றாங்க. மீ வானம். வான். மூத்தவர். மூப்பு. சரிங்களா? மே மே மாசம்னாலே அன்புதான். ஃபுல்லா வக்கேஷன் ஞாபகம் வச்சுக்கோ. மே. மைனா அஞ்சனம். மை அப்படின்னா அஞ்சனம். மோ அப்படின்னா முகத்தல். முகத்தல். சரிங்களா? எஸ். ஸோ இந்த 6ல ஏதாவது டவுட்ஸ் இருக்குதுங்களா? கிடையாது. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம. ரைட்டு. யா அப்படின்னா அகலம்.
பாருங்க, எகர வரிசையில ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. யா வரிசையில ஒன்னே ஒண்ணு. யானா அகலம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? கரண்டு போச்சா? சரி. வகர வரிசை எடுத்துக்கிறோம். வா அப்படின்னா வாடா, அழைக்கு, கூப்பிடுறது, வா. வி அப்படின்னா மலர். அதாவது பூவுக்கு 7 நிலைகள் இருக்குங்க. பூவுக்கு 7 நிலைகள் இருக்குது. சரிங்களா? சோ மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல் வரிசையா வரும். அதுல வீன்றது மலர், பூவை குறிக்கக்கூடிய ஒன்றுதான். ஏன்னா பூவோட 7 நிலைகள் அதுவும் ஒன்று. வைனா வைக்கோல், அது புல்லுதான். வௌ அப்படின்னா கவர். சரிங்களா? சோ வௌ அப்படின்னா கவர். சரிங்களா? எஸ். இது மட்டும் மோ. சரிங்களா? நெடு, மோ. மோ இல்ல, மோ, முகத்தல். சரிங்களா? ஓகேங்க, அருமை. ஸோ ஓரெழுத்து ஒரு மொழி இதுதான். ஒரு 3 இல்ல 4 நாள் தொடர்ச்சியா அத பார்த்துக்கிட்டே இருங்க. 5வது நாள் ஞாபகம் வந்துரும். அப்படி 5வது நாள் ஞாபகம் வரலனா என்ன சார் பண்றது? 4 நாள் ஒழுங்கா பார்க்கலைன்னு அர்த்தம். அவ்வளவுதான். சரிங்களா? ஓகேங்க. சரிங்க சார். அப்ப ஓரெழுத்து ஒரு மொழி பத்தி கேட்டா சொல்லிட முடியுமா? ஒண்ணும் பிரச்சனை இல்லையே. சொல்லிடலாம். அடுத்தது வேர் சொல்லை தேர்வு செய்தல். இதுவும் சரி. வேர் சொல்லை கொடுத்து வினைமுற்று, வினையெச்சம், வினையால் அணையும் பெயர், தொழிற்பெயரை உருவாக்கல். இது 2 மட்டும் இலக்கணம் ஓரியன்டடா நம்ம பார்த்துட்டா முடிஞ்சிருச்சு. மத்தது எல்லாமே ஈஸி தான். பாப்போமா என்னன்னு? ஓகேங்க சார். வேர் சொல் அப்படின்றாங்கல்லங்க. இந்த வேர் சொல் அப்படின்னா என்னதாங்க அது? வேர் சொல் அப்படின்னா என்ன? அது என்ன அர்த்தம் அதுக்கு? ஒண்ணு இல்ல. ஒவ்வொரு வார்த்தைக்குமே வேர் போன்ற சொற்கள் தான் வேர் சொற்கள். 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்? 8 கால் அப்படின்ற மாதிரி. வேர் சொல் என்றால் என்ன? ஒவ்வொரு சொற்களுக்கும் வேர் போன்றதுதான் வேறு சொற்கள் தான். அப்போ உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்ல வேண்டும் அப்படின்னா, ம், ம், எடுத்து பார்ப்போமே. அடி சொல் சூப்போ, கொடு அப்படின்னு இருக்கு. அப்ப கொடுன்றதான் வேர் சொல். இந்த கொடுன்றத வச்சு என்ன அப்படி சொல்லலாம்? கொடுத்தான், கொடுத்தேன், கொடுப்பார், கொடுத்தல், கொடுத்தவன், கொடுக்காதவன். பாருங்க, இந்த வேர் சொல்னா அதுதான் அந்த சொல். அந்த சொல்லை அடிப்படையாக வைத்துதான் அது அந்த வார்த்தைக்கு அர்த்தம் கொடுக்கறதே அந்த வேர் சொல் தான். சரிங்களா? அப்ப அந்த வேர் சொல்லை தேர்ந்தெடுனே கொடுத்திருக்கிறாங்கல்ல சார். அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? பிரச்சனையே இல்லைங்க. இந்த வேர் சொற்கள் பெரும்பாலும் 2 அல்லது 3 எழுத்துக்கள் உள்ளடக்கியதான் வேர் சொல். முடிஞ்சிருச்சு. அதுதான் அர்த்தத்தை கொடுக்கும். பெரும்பாலும் 2 அல்லது 3 எழுத்துக்கள் தான் இருக்கும். அதுதான் அர்த்தத்தை கொடுக்கும். சரிங்களா? ஓகே. இவங்க இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த சிலபஸ்ல வேர் சொல்லை கொடுத்து அதுல இருந்து ஒரு 5 விஷயத்த கேட்கறாங்க சார். கேக்குறாங்களா? எஸ். என்னென்ன விஷயங்களை கேட்கறாங்க? வேர் சொல்லை கொடுத்து ஃபர்ஸ்ட் வேர் சொல். சரிங்களா? சோ கொடுத்து வினை முற்று கேட்கறாங்க. சோ அடுத்து வினை எச்சம். வினை எச்சம் இப்படி எழுதுவோம். வினை எச்சம் கேட்ட மாதிரி என்ன கேட்கறாங்க? பெயர் எச்சம். சரிங்களா? எஸ். அடுத்து வினையால் அணையும் பெயர்ன்றாங்க. வினையால் அணையும் பெயர். இறுதியா தொழிற்பெயர். தொழில். சரிங்களா? எஸ் சார். இவ்வளவுதான் கேட்கறாங்க. இது உங்களுக்கு நான் எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ஓரியன்டா பேசிக்கா பார்த்துட்டு நம்ம டீட்டெயிலா வருவோம். ஃபர்ஸ்ட் ஈஸியா கண்டுக்குவோம். ஈஸியா கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் போகலாம். இப்ப வேர் சொல் அப்படின்னு எடுத்துக்கோமே. வேர் சொல் இப்ப எடுத்துக்காட்டாக இப்படி எடுத்துக்குவோம். நட அப்படின்னா என்னது? நடக்கிறது. சரிங்களா? அப்ப வினை முற்று பேர்ல லீட் எடுக்கிறோம். வினைனா என்னங்க? செயல். முற்றுனா முடிஞ்சிருச்சு. வினைனா செயல், முற்றுனா முடிஞ்சிருச்சு. அப்போ நட அப்படின்ற வேர்ச்சொல்லை வினை முற்றா மாத்த சொன்னா நான் எப்படி சொன்னேன்? முற்றுனா முடிந்தது, ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு, முழுவதுமாக முடிந்தது. அப்ப நடந்தான் அப்படின்னு என்னால சொல்ல முடியுமா? சரிங்களா? நடந்தான் சொல்லலாமாங்க? எஸ். எஸ். அடுத்து
பெயரச்சம் அதுக்கு வரேன். நடந்த. வினையச்சம் நடத்து. வினையால் அணையும் பெயர் நடந்தவன். தொழிற்பெயர் நடத்தல். சரிங்களா? எஸ். இன்னையா ஒண்ணுமே புரியலையே? புரியாது, புரியவும் வேணாம். இப்ப இதை நான் எழுதியிருக்கேன்ல, ஏதோ ஒரு ஃப்ளூக்ல அடிச்சுக்கிட்டேன். இதே மாதிரி நீங்க எழுத போறீங்க, பாப்போமா? இப்ப நடன்றத போட்டேன், நடி அப்படின்னு கொடுக்குறேன். அதான் வேர்ச்சொல் நடி. அப்போ இங்க வினை முற்று நீங்க எப்படி என்ன எடுத்துக்குவீங்க? நடின்றத கொடுத்துட்டா அப்ப நடித்தான் அப்படின்னு சொல்வீங்க. ஐயா வினையச்சம்னா என்னன்னு எனக்கு தெரியலையே. பரவாயில்லைங்க. ஆனா இங்க நடத்துன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இவன் எப்படி சொல்ல போறான்? அங்க நடித்து அப்படின்னு சொல்வான். ஏன்னா எனக்கு அர்த்தமே தெரியல. ஆனா இதை வச்சு நான் எடுக்கிறேன். அப்போ நடி கொடுத்துருக்கா, பேரச்சம் நடந்தன் இருக்கு. அப்ப நடித்த அப்படின்னு சொல்ல போறேன். சரிங்களா? அங்கே நடந்தவன் இருக்கு, இங்க நான் சிம்பிள் நடித்தவன் சொல்ல போறேன். அங்கே நடத்தல் இருக்கு, இங்க நான் என்ன சொல்ல போறேன்? நடித்தல் அப்படின்னு சொல்ல போறேன். சரிங்களா? சிலங்களா மொபைல் ஸ்கிரீன்ல சின்னதாக எதுவும் தெரியுதா? தொழிற்பெயர்லாம் உள்ள சொல்லிடுறேன்ல, தெரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. ஓகேங்க, அருமை. சரி. ஸோ இப்போ நடின்றத சொல்லியாச்சா? இப்போ கொடு அப்படின்றத சொல்றேன், நீங்க ட்ரை பண்ணுங்க. கொடு. அப்ப கொடு அப்படின்னு பாக்குறேன். அப்போ வினை முற்று கொடு அப்படின்னா அப்போ கொடுத்தான் அப்படின்னு சொல்றேன். அப்படின்னா என்னையா வினை முற்றுனா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆன்சர் இதுதான். பயப்படாதீங்க, கிளாஸ் எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதை பார்த்துட்டு நம்ம இங்கே போவோம். தைரியமா இருங்க, டென்ஷன் ஆயிடக்கூடாது. கொடுத்தான் வினை எச்சம். அப்போ இங்க எப்படி சொல்லலாம்? கொடுத்து அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? பேரச்சம் இங்க ஆள முடியுதா? அப்ப கொடுத்த அப்படின்னு சொல்ல போறேன். வினையால் அணையும் பெயர் அங்கே நடித்தவன்றாங்க, அப்ப கொடுத்தவன் சொல்ல போறேன். அவ்வளவுதானே. கொடுத்தவன். அப்ப இங்க கொடுத்தல் அப்படின்னு இங்க எல்லாமே தள்ளுன்னு முடியுது. அப்ப தள்ளுன்னு சொல்றேன். கொடுத்தல். சரிங்களா? எஸ். அப்ப இங்க கொடுத்தல் அப்படின்னே சொல்ல போறோம். கிளியர் ஆக்குறோமா? எஸ் சார். இவ்வளவுதான் சார். இதுல நம்ம ஒரு விஷயத்தை எடுக்க போறோம். ஈஸியா என்ன விஷயங்கள் இருக்கோ அதை எடுக்க போறோம். பாப்போமா என்னென்ன? ஓகே. அப்ப வேர் சொற்கள்னா எனக்கு என்ன தெரியுது? ஐயா வேர் சொல் என்பது வேறு ஒன்றுமே கிடையாது. 2 இல்ல 3 எழுத்துக்கள் இருக்கும். அதுதான் ஒட்டுமொத்த சொல்லிக்கு அர்த்தத்தை கொடுக்கும். அதுதான் வேர் சொல். சரிங்களா? ரைட்டுங்க. ஸோ இப்போ வினை முற்று பேர்ல இருந்தே ரீட் எடுக்கிறேன். வினைனா ஒரு செயல், முற்றுனா முடிஞ்சிருச்சு. அப்ப முழுசா முழுவதுமாக முடிந்த செயலை வினை முற்றுன்னு சொல்றாங்க. முழுவதுமாக முடிந்த செயலை வினை முற்றுன்னு சொல்றாங்க. அப்போ இங்க பாக்குறேன் எல்லாமே எப்படி முடிஞ்சிருக்கு. வினை முற்று பெரும்பாலும் இன்ல தான் முடியும். ஏன்னா எல்லா செயலும் முடிஞ்சிருச்சுல. அப்ப இன் இல்லைன்னா பெண்பாளர் தான் இல். சரிங்களா? அப்போ இங்க நான் என்ன எடுத்துக்க போறேன்? வினை முற்றுனா ஐயா இன்னுல முடியும், இல்ல இல்லுல முடியும். சரிங்களா? எஸ். ரெட் கலர்ல எழுதுனா தெரியுது தானே? ஓகேங்க. அடுத்து வினை எச்சம் அப்படின்றத பாக்குறேன். அப்போ இங்க பாருங்க நடத்து, நடித்து, கொடுத்து. ஓகே. அப்ப வினை எச்சம் இங்க பெரும்பாலும் ஊ விகுதி பெற்றுதான் வரும். ஊல தான் முடியும். பெரும்பாலும் ஊல தான் முடியும். சரிங்களா? ஓகே. அப்படி பெயரெச்சத்தை பாருங்க. நடந்த, நடித்த, கொடுத்த. அப்போ சிம்பிளுங்க. ஆள முடிஞ்சுன்னா அது பெயரெச்சங்க. என்ன ஆள தானே முடிஞ்சிருக்க? ஆமா, ரைட்டு. அடுத்தது பாருங்க. வினையால் அணையும் பெயர். பெயர்ல டீன் எடுக்க போறோம். வினையால் அணையும் பெயர். இந்த வினை எச்சம் பெயரெச்சத்துக்கு நான் கடைசிக்கு வரேன். டென்ஷன் ஆயிடக்கூடாது. அப்ப வினையால் அணையும் பெயர்னா வினையால் அணையும் பெயர். வினை அப்படின்னா செயல். அந்த செயலை செய்தவனை குறிக்கக்கூடியது வினையால் அணையும் பெயர். வினைனா செயல் தானே. அப்ப செயலால் குறிக்கப்படுவது வினையால் அணையும் பெயர். பாப்போமா? அப்ப நடந்தவன், அந்த செயலை செய்தவன் யார்? நடந்தவன். இல்ல நடந்தவன் வரலாம், நடந்தான் அப்படின்னு சொல்லலாம். தப்பே கிடையாது. அப்ப நடித்தவன், நடித்தான் அப்படின்னு சொல்லலாம். கொடுத்தவன், அப்போ கொடுத்தவன் இல்ல கொடுத்தான் அப்படின்னு சொல்லலாம்.
அப்போ வினையால் அணியும் பெயர்னா என்ன சார்? ஐயா, பெரும்பாலும் இது வன் அப்படின்னு முடியலாம், வன் அப்படின்னு முடியலாம், இல்ல ஆண் அப்படின்னு முடியலாம். சரிங்களா? கிளியர் ஆக்குறோமா? அப்ப நடந்தவன் அப்படின்னு வன்ல முடியலாம், இல்ல நடந்தான் அப்படின்னு முடியலாம். சரிங்களா? எஸ். அப்போ வன் ஆண். இது மேபி பெண்பாலா இருந்தா இது ஆண்பால்னா தான் வன் ஆண், இல்லைன்னா வள் ஆள், இல்ல பலர்பால் இருந்தா இர்ல கூட முடியலாம். ஈர்ல கூட முடிக்கலாம். வினையால் அணையும் பேர்னா ஒரு நபரை குறிக்க வேண்டும், அவ்வளவுதான் நமக்கு தெரியும். அது ஆண்பாலோ பெண்பாலோ பலர்பாலோ எனக்கு தேவை அது ஒரு நபரை, ஒரு பர்சனை குறிக்கணும். தொழிற்பெயர்னா என்னங்க? ஐயா, தொழிற்பெயரை வாங்க பாருங்க, எல்லாமே தள் அப்படின்னு இல்லைன்னா அள் அப்படின்னு முடியும். வற்றல், விற்றல் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஓகேங்க. சோ இது என்ன ஆகும்? தள் இல்லைன்னா அள் அப்படின்னு முடியும். கிளியர் ஆக்குறோமாப்பா? புரிஞ்சிருச்சா? ரைட்டுங்க. சரி, இது தெரிஞ்சா அந்த ரெண்டுமே சூப்பரா சொல்லிடலாம். இப்ப நம்ம கான்செப்ட் போலாம் அப்படின்னு நினைக்கிறேன். போலாமா கான்செப்டுக்கு? என்னென்ன ஓகே, ஏன்னா ப்ரிலிம்ஸுக்கு இது ஓகே, மெயின்ஸுக்கு கொஞ்சம் கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். மெயின்ஸ்க்கு இன்டெப்தா நிறைய விஷயங்கள் பார்ப்போம். ப்ரிலிம்ஸுக்கு இப்போதைக்கு இது போதும். இப்போ சே ஃபார் அன் எக்ஸாம்பிள், அப்போ வினை முற்றுனா என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. வினை முற்று சார் மக்க படிக்க கூடாது தமிழ்ல, மக்க படிக்காம நம்மளா படிச்சுக்கணும். அப்போ வினை முற்றுனா முடிந்து போன வினை. சரிங்களா? ஆமா, வினை முற்று. அப்ப முடிந்த வினை. முற்றுனா முடிஞ்சாச்சுன்னு அர்த்தம். முடித்த வினை அப்படின்னு எடுத்துக்க. சரிங்களா? சோ வினை முற்று, ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. முடித்த வினை, முழுவதுமாக முடித்த வினை. அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு கம்ப்ளீட் மீனிங், அப்போ ஃபுல்லாவே அர்த்தத்தை கொடுத்து விடும். பாருங்க, தமிழ் வார்த்தையார ஆங்கிலத்தில் எடுத்துக்கிட்டு இருக்கான், கதிகாலம் அப்படின்னு வேண்டிதான். கம்ப்ளீட் மீனிங், அப்போ இட் கிவ்ஸ் கம்ப்ளீட் மீனிங். அப்ப வினை முற்று எப்ப முடிஞ்சு போன செயல், அப்ப அது முழுசா அர்த்தத்தை கொடுத்துருது. சரிங்களா? அடுத்து பாருங்க, வினை எச்சம் அப்படின்றாங்க. இது எப்படி சொல்றாங்கன்னு பாப்போமா? வினை எச்சம். அப்போ எச்சம்னா என்னதுங்க? எச்சம்னா மிச்சம். அப்ப முழுசா முடியல, மிச்சம் இருக்குது. கம்ப்ளீட் மீனிங் கொடுக்காது, மிச்சம் எதுவும் இருக்குது, அதான் எச்சம். அப்ப வினை எச்சம்னா என்ன? சிம்பிள். எச்சம் அப்படின்னா இங்க பாருங்க, கொடுத்து அப்படின்றாங்க. அப்ப கொடுத்து ஏதாவது மீனிங் கொடுக்குதாப்பா? கொடுத்து என்ன ஒண்ணுமே புரியலையே, அரைக்குறையா நிக்கு. கொடுத்து கொடுத்தான் அப்படின்னு எனக்கு அர்த்தம் புரிஞ்சிருச்சு, ஏன்னா கொடுத்துருக்கான்ப்பா அப்படின்னு. இங்க கொடுத்து, கொடுத்ததுனால சந்தோஷப்பட்டானா, கஷ்டப்படுறானா, துக்கப்படுறானா, துயரப்படுறானா எதுவுமே தெரியல. அப்ப கொடுத்துன்னு சும்மா நிக்குது. கொடுத்து மகிழ்ந்தான் அப்படின்றாங்க. இதை எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கிறது? நம்ம ஷார்ட்கட்டுக்கு வருவோமே. நம்ம ஷார்ட்கட்டுக்கு வருவோம். ஐயா, ஊல முடிஞ்சிருச்சுங்க. ஊல முடிஞ்சா வினையச்சம். ஆமா, வினையச்சம் தான். அது கான்செப்ட்ல பாக்குறப்ப எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இங்க பாருங்க, அப்ப கொடுத்து மகிழ்ந்தான் இருக்கு. கொடுத்து அப்படின்றதை நம்ம என்ன சொல்றோம்னா, இதுதான் எச்சம் அப்படின்னு சொல்றோம். ஏன் இதை எச்சம் அப்படின்னு சொல்றோம்? இதை மீனிங் கொடுக்குதாப்பா? மிச்சம் வச்சிருக்கு. மீனிங் கொடுக்குச்சுன்னா மிச்சம் வச்சிருக்காங்க, அதான் எச்சம். சரிங்களா? அப்போ ஒரு எச்சம். இந்த எச்சத்துக்கு அடுத்து வர வார்த்தை என்னன்னு பார்க்க போறோம். இந்த மகிழ்ந்தான் அப்படின்றது என்ன? இது வினை சொல். வினையா மகிழ்ந்தான்றது? இது வினை சொல் தானங்க மகிழ்ந்தான்றது. ஓகேங்க. அப்போ நல்ல ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு எச்சத்துக்கு அப்புறம் வினை சொல் வந்தது அப்படின்னா அதத்தான் வினை எச்சம்ன்றான். சரிங்களா? அப்ப கொடுத்து மகிழ்ந்தான், அப்ப அது வினை எச்சம். ஏன்னா கொடுத்துன்ற ஒரு எச்சம் மீனிங்கே கொடுக்கல, கொடுத்ததுனால அவன் சந்தோஷப்பட்டிருக்கான், மகிழ்ச்சியா இருக்கான். அப்ப இப்பதான் ஃபுல் மீனிங் கொடுக்குது. அப்ப அதைத்தான் வினை எச்சம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப எச்சமாக இருப்பதுக்கு கம்ப்ளீட்டா மீனிங் கொடுக்கிறது ஒரு வினை சொல். கிளியர் ஆக்குறோமா? வினை எச்சம்னா அப்ப எச்சமாக இருக்குது, மீனிங்கே இல்ல. அதுல எதை சேர்த்தா மட்டும்தான் எனக்கு மீனிங் கிடைக்குது? வினையை சேர்த்தால் மட்டும்தான், வினை சொல்ல சேர்த்தா மட்டும்தான் எனக்கு மீனிங் கிடைக்குது. அது வினை எச்சம். சரி, அப்ப இதுவே மாதிரி பெயரச்சம்னா என்ன சார்? அதை நீங்க தான் சொல்ல போறீங்க. நீங்களே சொல்லிடலாம். பெயரச்சம் சொல்லலாமா நீங்களே?
ஒளி வந்து விட்டது. சரிங்களா, கொடுத்த வாழ்க்கை அப்படின்னு இருக்குது. சரிங்களா, ஓகேங்க. அது என்ன கொடுத்த வாழ்க்கை, கொடுத்த அப்படின்றத பாக்குறோம். இது எச்சம். சென்டிமெண்ட் ஆயிடுவாங்க கொடுத்த வாழ்க்கைனா. அதனால கொஞ்சம் வேற மாதிரி. கொடுத்த ரோஜா. வச்சுக்கோமே என்ன, 90s கிட்ஸ் எல்லாம் அப்ப என்ன ரோஜாலாம் கையில எடுக்க கூடாதா? எடுப்போம். ஓகேங்க. கொடுத்த அப்படின்னு வருது, அதுக்கப்புறம் ரோஜான்னு வந்திருக்கு. எனக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும், ஆளை முடிஞ்சுன்னா அது பேர் வச்சோம் அப்படின்னு ஷார்ட்கட்டா எடுத்துட்டு போனோம். பட் அந்த வினையச்சதுக்கான டெஃபினிஷனை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, கொடுத்த மீனிங் கொடுக்குதா? அது எச்சம். அது எச்சம். மீனிங்கே கொடுக்க, கொடுத்த மீனிங் கொடுக்குதா? கொடுக்கவே இல்லை. அப்ப மீனிங் கொடுக்கல. எப்பதான் அது கம்ப்ளீட்டா மீனிங் ஆகுது அப்படின்னா, ரோஜான்ற ஒரு பெயர் சொல் வந்துருச்சுங்க. சரிங்களா, இப்ப பாருங்க, கொடுத்த ரோஜா. ஓ, அவ கொடுத்த ரோஜாவா அப்படின்னு. ஒரு எச்சவினையை தொடர்ந்து ஒரு பெயர் சொல் வந்தால் அதைத்தான் நம்ம பெயரெச்சம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா, ஒரு எச்சவினையை தொடர்ந்து ஒரு பெயர் சொல் வந்தால் அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்? பெயர் சொல் அப்படின்னு சொல்றோம். கிளியரா இருக்குமா? ரைட்டுங்க. வினையால் அணையும் பெயர் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். வினையால் அணையும் பெயர்னா வினையால் குறிக்கப்படக்கூடிய பர்சன். வினையால் அணையும் பெயர் அப்படின்னா என்னப்பா? அந்த செயலை செய்தவர். இது ஒரு குறிப்பிட்ட நபரை குறிக்கக்கூடியது. அந்த செயலால் குறிக்கப்படும் நபர். கிளியரா இருக்குமா சொல்லுங்களா? செயலால் குறிக்கப்படும் நபர், இவர் தான் வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்றோம். டன்னா? ஓகேங்க. அப்ப செயலால் குறிக்கப்படும் நபர். அப்போ யார் என்ன தெரியாது, அந்த செயலை வச்சுதான் அவரை மதிக்கிறோம். இந்த கொடுத்தவரா? கொடுத்தான், கொடுத்தவன். சரியா, பெற்றவன், பெற்றான், தந்தான், தந்தவன் அப்படின்னு சொல்லி அந்த அவர் என்ன செயல் செய்தாரோ அந்த செயலால் குறிக்கப்படக்கூடிய நபரை தான் வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா, கிளியரா இருக்குமா? எஸ். ஸோ நமக்கு கொஸ்டின்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ நீங்க தான் சொல்ல போறீங்க. பாடு, பாடிய, பாடி, பாடியவன். சரிங்களா, ஓகேங்க. நம்ம இவ்வளவு நேரம் அந்த ஷார்ட்கட்லாம் பார்த்தோம்ல, வினையச்சம் பெயரச்சம் அப்படிலாம் பார்த்தோம். பட் கம்ப்ளீட்டா மீனிங் புரிஞ்சிருச்சுல? ஓகே, இப்போ நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. இப்போ இதுல வினையால் அணையும் பேர் எதுன்னு கேட்டா எதப்பா சொல்வீங்க? வினையால் அணையும் பெயர் கமெண்ட்லேயே சும்மா சொல்லுங்க. வினையால் அணையும் பெயர். சரிங்களா, ஸோ பாடியவன். இதைத்தான் என்ன சொல்றேன் அப்படின்னா வினையால் அணையும் பெயர். ஏன் இதை வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்றோம்? ஐயா நீங்க தானே சொன்னீங்க, நீங்க தான் சொன்னீங்க வண்ணுன்னு முடியும் சொன்னீங்களா? வினையால் அணையும் பெயர் சொல்லிட்டேன், ஒன் அதை வச்சே சொல்லிட்டேன். பட் ஷார்ட்கட் வச்சு சொல்லிட்டேன். பட் அர்த்தம் என்ன? ஒரு நபர், வினை செய்த நபரை குறிக்கக்கூடியது பாடியவன். சரிங்களா, ஓகே. இதுல பெயரெச்சம் எதுன்னு கேக்குறாங்க சார். பெயரெச்சம் எது? பி. சரிங்களா, பெயரெச்சம். இது எப்படி சார் சொன்னீங்க? ஐயா நீங்க தான் சொன்னீங்க மேக்சிமம் பெயரெச்சம்னா ஆ அப்படின்றது வந்திருக்கும் அப்படின்னீங்க. இங்க ஆ அப்படின்றது வந்துருச்சு. சரிங்களா, அப்ப அது பெயரெச்சம். அப்ப பாடிய கிளி, பாடிய பிரபாகரன். நான் பாடினா அவ்வளவுதான் கஷ்டம் இல்லையா? இருந்தாலும் நான் பாடுறேன் உங்களுக்காக, பாட்டா பாடுவோம். ஓகேங்க. இப்ப வேர் சொல் எதுன்னு கேக்குறாங்க சார். இந்த 4 ஆப்ஷன் இதுல வேர் சொல் எது அப்படின்னு கேக்குறாங்க. வேர் சொல். நிஷா சிக்க வச்சனா? ஓகே சார். இப்பதான் நமக்கு ஷார்ட்கட் அப்படின்றது எல்லா இடத்துக்கும் வேலை செய்யாது. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஷார்ட்கட் எல்லா இடத்துக்கும் வேலை செய்யாது. ஓகே, இங்க பாக்குறேன் வேர் சொல் பாக்குறேன். பாடு, பாடி. பாடுதான் அதுல வேர் சொல், நான் கண்டுபிடிச்சிட்டேன். பாடு வேர் சொல். சரிங்களா, இதுதான் வேர் சொல். வினையச்சம் எதுன்னு கேக்குறாங்க சார். வினையச்சம் எது அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நான் பாக்குறேன், யா
வினையெச்சம். ஹரிஷ், ஓ ஏசி ரெண்டுமே வா. வினையெச்சம் எது? என்னையா இந்த ஆள் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, ஊதான்ப்பா வரும் அப்படின்னாரு. இங்க வாங்க, வினையெச்சம்னா பெரும்பாலும் எது வரும்? ஊ வரும். அப்ப இங்க நான் பாக்குறேன், இங்க ஊ இங்க வந்துருச்சு. ஐயா ஊ வந்திருக்கே. ஆனா வினையெச்சம்னா எனக்கு என்ன டெஃபினிஷன் தெரியும்? ஒரு எச்சம், அதை தொடர்ந்து எனக்கு என்ன கிடைச்சிருக்கணும்? ஒரு வினை சொல் கிடைச்சிருக்கணும். சரிங்களா? பாடி அப்படின்றது எச்சமா, பாடு அப்படின்றது எச்சமா? எது எனக்கு அர்த்தம் புரியுது? நீங்களே சொல்லுங்க. ஹரிஷே சொல்றா தம்பி. பாடு அப்படின்னு சொல்றேன், பாடி அப்படின்றேன். எது இதுல அர்த்தம் புரியுது எனக்கு? பாடுன்றது எனக்கு மீனிங் கொடுத்துருச்சுங்க. சார் மீனிங் கொடுத்துருச்சுன்னா அதை எப்படி எச்சமாக இருக்க முடியும்? அப்ப கிடையாது. அப்ப பாடிதான் எச்சம். இப்ப பாடி மகிழ்தான். அப்ப பாடின்ற ஒரு இங்க பாருங்க. அப்ப நான் எடுத்துக்கிறேன், எனக்கு தெரியல, செக் பண்ண போறேன். அப்போ பாடி மகிழ்தான். சரிங்களா? ரைட். அப்ப பாடி அப்படின்னா எனக்கு அர்த்தமே புரியலைங்க. அப்ப அது எச்சம். நான் புரிஞ்சுக்கிட்டேன், இது எச்சம். இந்த எச்சத்துக்கு அப்புறம் என்ன வருதோ அதுதான். இப்ப நான் பாடி பறவை வரல, பாடி மனிதன் வரல. அப்ப பெயர் சொல்ல பயன்படுத்த முடியாது. பாடி மகிழ்ந்தான் வருதுப்பா. அப்ப இங்க வினை சொல்ல பயன்படுத்த முடியுது. ஹரிஷே புரியுதா? ஹரிஷே, அப்ப இங்க என்ன சார் ஆகுது? ஐயா பாடுனா எனக்கு மீனிங் கொடுத்துருச்சு, பிரச்சனையே கிடையாது. அப்ப மீனிங் கொடுத்தா அது எச்சமே கிடையாது. ஆனா பாடின்றது மீனிங் கொடுக்கல, அது எச்சம். அந்த எச்சத்துக்கு அப்புறம் பேர் சொல் போட முடியுதா? முடியல. ஆனா வினைச்சொல் போட முடியுதா? முடியுது. அப்போ பாடி அப்படின்றதுதான் வினையச்சம். கிளியர் ஆக்குறோமா செல்லுங்களா? இதுதான் வினையச்சம். அப்போ இந்த இடத்துல பாடி அப்படின்றது என்ன வந்திருக்கு? ஈ வந்திருக்கு. அப்போ இதையும் சேர்த்து ஞாபகம் வச்சுக்க போறோம். பெரும்பாலும் ஊதான் வரும், ஆனா இந்த கேஸ்ல ஈதான் வந்திருக்கு. சரிங்களா? எஸ். சோ அப்போ வினையச்சம் அப்படின்னா என்ன சொல்லிடலாம்? ஒன்று ஊ விகுதி பெற்று வரும், இல்லைன்னா ஈ விகுதி பெற்று வரும். எடுத்துக்கலாமா? கிளியரா இருக்கா? ஷார்ட்கட் எப்போதுமே வேலை செய்யாதுன்னு நான் சொல்வேன்ல. இந்த ஷார்ட்கட் மட்டும் படிச்சுட்டு குரூப் 1 எக்ஸாம் போய் எழுதுறாங்க டிஎன்பிசியில, வேலையே செய்யல. நம்ம கிளாஸ்லயே நிறைய பேருக்கு அதன் ஷார்ட்கட்டா பார்த்துட்டு போனேன் சார், எதுவுமே ஷார்ட்கட் பிரோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்களா? எஸ். ஸோ அதனால ஷார்ட்கட்ன்றது நம்ம ஈஸியா படிக்கிறதுக்கு தானே தவிர, நாம் தெளிவாக அர்த்தத்தோட படிச்சுக்கணும். ப்ரிலிம்ஸ் மட்டும் கிடையாது, மெயின்ஸ்லயும் 60 கொஸ்டின்ஸ் இதுல இருக்கு பார்ட்டியில. அதனால விட்டுறவே கூடாது. சரிங்களா? எஸ். கிளியர் ஆக்குறோமா? சூப்பருங்க. ஸோ நமக்கு இந்த 2 டாபிக்கும் தெரிஞ்சிருச்சுங்க. வேர்ச்சொல்லை தெரிவு செய்தல். அடுத்தது அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். இதுக்கு ஒரு ஆள் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அகர வரிசை தெரிஞ்சா போதுமானது. நமக்கு அகர வரிசை தெரியும், ஆனா மெய்யெழுத்துக்களுடைய வரிசை தான் ஒரு சிலருக்கு தெரியாது. அது தெரிஞ்சுக்கோமா? மெய்யெழுத்துக்களின் வரிசை இந்த ஸ்லைட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்ஸா வந்துடும். அதனாலதான் நானே தேடி தேடி எங்கெங்கெல்லாம் இடையில வைக்க முடியுமா இங்கெல்லாம் வச்சுருக்கேன். சரி, அகர வரிசை நமக்கு தெரியும், பிரச்சனை இல்லை. உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள் என்ன சார் பண்றது? சார் வள்ளினம் மெல்லினம்லாம் நமக்கு தெரியும்லங்க, அதை வச்சு எடுத்துக்கலாங்க. வள்ளினம் மெல்லினம் அதை பேஸ் பண்ணி நம்ம எழுதிக்கலாம். இங்க இப்படி எழுதுங்க, வள்ளின எழுத்துக்களை கா சா. சரிங்களா? கசட தபர. சரிங்களா? இப்ப மெல்லின எழுத்துக்களை நம்ம சேர்க்க போறோம். அப்ப மெல்லின எழுத்துக்களை கொஞ்சம் கீழே தள்ளி எழுதி பார்த்துக்குமே. எழுதுவோம். ஐயோ, என்ன நம்ம. சரிங்களா? ரைட். சோ அதுக்கப்புறம் யாருங்க இருக்கா? நம்மாளு. இடையின் எழுத்துக்கள் ஏங்க பிரச்சனையே இல்லைங்க, யாரெல்லாம் வளால இப்படி எழுதிக்கலாம். ஏரள வளல. சரிங்களா? முடிஞ்சிருச்சு. சரி, இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த கடைசி இருக்கிறாங்க இல்லையா, இவங்களை ரா நாவை மட்டும் நீக்கிருங்க. இதெல்லாம் ஆர்டர் எழுதி முடிஞ்சிருச்சு.
இந்த இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறவங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, அதுக்காக தான். நமக்கெல்லாம் பிரச்சனை கிடையாது, சிட்டா பறந்துடலாம். அப்போ கா ஞா அப்படி ஜிக்ஸாகா, சா ஞா டா நா தா நா பா மா முடிச்சுட்டு அப்படியே இதே ஆர்டர். சரி, ஏறல வளல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ராணா முடிஞ்சிருச்சு. சரிங்களா? எஸ். ஸோ இதை பேஸ் பண்ணியிருக்கும். ஏன் இப்படி இதெல்லாம் எடுக்கணுமா சார், எங்களை நீங்களை மட்டமா நினைச்சிட்டீங்க அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பீங்க. சரிங்களா? அகர வரிசையெல்லாம் தப்பு பண்ணிட்டு வர பிரதர் சிஸ்டர்ஸ் இருக்காங்க, நம்ம கிளாஸ்க்குள்ளே இருக்காங்க. சார் குரூப் 4ல அகர வரிசையிலே தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னவங்கன்னா இருக்கிறாங்க. தெரிஞ்சிருக்கும் யாரை சொல்றேன் அப்படின்னு, எதுக்கு பப்ளிக்ல. ஓகேங்க, நான் யூடியூப்ல வர அப்லோட் பண்றேன்னு சொல்லியிருக்கேன். நம்ம கிளாஸ்க்கு மட்டும்தான் கௌரவம் முக்கியம் கிடையாதுடா, நம்ம பிரதர் சிஸ்டர்ஸ்னு கமெண்ட்டை சொல்லிடுவாங்க, உலகமே பார்க்க போகுது. அவ்வளோ வியூஸ் போகுமான்னு தெரில, இருந்தாலும் யார் யாரோ பார்ப்பாங்கல்ல, அதனால அமைதியாகவே இருந்துக்குவாங்க. லேட் இட் பீங்க. சூப்பர் சார். இப்போ அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் பிரச்சனை கிடையாது. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் சார், இதுவுமே ரொம்ப எளிமையானது. மின்னுவதெல்லாம் பொன்னல்ல, அதை பிரிச்சு போட்டு கொடுத்துருப்பாங்க. அல்ல, மின், மின்னுவது, எல்லாம், பொன் அப்படின்னு. இந்த சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் நம்ம ஈகோவை டச் பண்ணும். நீங்க கொஸ்டினை வாசிச்சுட்டு ஆப்ஷன்ஸே போகாம நிறைய பேர் இது செக் பண்ணுவாங்க. ஈகோக்கான தீனி போற நேரம் இது கிடையாது. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் அப்படின்னா நீங்க டைரக்டா கோ டு ஆப்ஷன். சரிங்களே? டைரக்ட்லி ஆப்ஷனுக்கு போயிருங்க. ஆப்ஷன்ஸை பாருங்க, ஆப்ஷனை பேஸ் பண்ண சொன்னா முடிஞ்சிருச்சு. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். சரி, ஆப்ஷனுக்கு போனாலே முடிஞ்சிருச்சு. எஸ். பெயர் சொல்லின் வகை அறிதல் ரொம்ப பேசிக்கா தான் இதுவரை கேட்டிருக்கிறாங்க. பெயர் சொல் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். அவ்வளவுதானே? அந்த 6 வகைக்குள்ள மாத்தி மாத்தி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சார். என்னென்ன சார்? பொருள், சரிங்களா, இடம், காலம், இதுக்குள்ளதான் சுத்தி சுத்தி கேட்கிறாங்க. சரிங்களா? குணம், குணப்பெயர் அப்படின்னு சொன்னா இதை பண்பு பெயர் அப்படின்னு சொல்றோம். குணப்பெயர்னாலும் சரி, பண்பு பெயர் அப்படின்னாலும் சரி. சரிங்களா? எல்லாமே உண்டுதான். குணப்பெயர், பண்பு பெயர் அப்படின்னாலும் சரி. ஓகே. தொழிற்பெயர். ஓகேயா? சினையை விட்டுவிட்டனா அடப்பாவிங்களா, மனுஷனுக்கு முக்கியமானதையும் பாருங்க, அதை விட்டுவிட்டேன். ஸோ பொருள் பெயர், இடப்பெயர், சினை பெயர், காலப்பெயர், குணப்பெயர், தொழில் பெயர். சரிங்களா? இதை பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஈஸியாவே நம்மளால சொல்ற மாதிரி இருக்கும். அண்டர்லைன் பண்ணியே கேட்பாங்க. ஒரு 2 கொஸ்டின்ஸை பார்ப்போமா அப்படின்னு. எழுதுனது இங்க இருக்கு. சரி, தமிழினி மதுரைக்கு சென்றால் அப்படின்னு இருக்குது சார். சரிங்களா? இதுல மதுரைன்றது என்ன பேரு அப்படின்னு கேட்பாங்க. அண்டர்லைன் பண்ணி அடிக்கோடிட்டது என்னது அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? எஸ், அது இடத்தை குறிக்கக்கூடியது. சரிங்களா? ஆமா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க பார்த்தோன்னா பாஞ்சிடக்கூடாது. ரோஜாவின் மொட்டுக்கள் அழகானவே அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. இது என்னது? என்ன பேரு? மொட்டுக்கள். இது சினையை குறிக்கக்கூடியது. அப்ப இது சினை பெயர். சரிங்களா? இதே அண்டர்லைனை இங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா இது என்னது? இது பொருள் பெயரா வந்துடும். கிளியரா இருக்கா சொல்லுங்களா? இது பொருட்பெயராக வந்துவிடும். கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அப்ப அண்டர்லைனிங் அடிக்கோடிட்டது என்ன வகையான பெயர் சொல்லி கேட்டிருப்பாங்க. எங்க அடிக்கோடி இடிக்கிறார்களோ அதை பார்த்து தான் நம்ம சொல்லணும். சரிங்களா? எஸ், கிளியரா இருக்கிறோமா? ஓகே. இதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இதோட நமக்கு பார்ட் ஏவனுடைய 2வது பகுதி அப்படின்றது முடிவுக்கு வருகிறது. சரிங்களா? ஓகேங்க. எஸ் ஹரிஷே, பண்பு இல்ல அழகு அப்படின்னா பண்புக்கு சொல்ல முடியாது. நம்ம வடிவமா இருக்கணும், நிறமாக இருக்க வேண்டும், சுவையாக இருக்க வேண்டும், இல்லையா? அதனால இன்டெப்தா தான் சொல்லணும். மேலோட்டமா பார்க்குறப்ப வடிவம்,
நிறம், சுவை. இதுக்குள்ளதான் நம்ம கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்ப இது 3ல இருந்தா தான் நம்ம பண்பா எடுத்துக்க போறோம். ஏன்னா பேசிக்கா படிக்கிறவங்க கன்ஃபியூஸ் ஆயிருவாங்க. அதனால இது போதும். சரிங்களா? ஓகே செல்லமே. ரைட்டுங்க. கிளியரா இருக்குமாமா? ஷூரா? எஸ். ஸோ அடுத்த 2வது செஷனும் நமக்கு சூப்பரா முடிஞ்சிருச்சு. மீண்டுமாக அடுத்த பதிவுல பார்ட் ஏவினுடைய கடைசி 21 டாபிக்ல 15ல ஆரம்பிச்சு 21 இருக்கக்கூடிய டாபிக். அந்த டாபிக்ல தான் நமக்கு இலக்கண குறிப்புல இருந்து இலக்கணம், வினா வகைன்னு எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் டீட்டெயிலா நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்த இந்த கிளாஸஸ்ல உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அது வரவேற்கப்படுகிறது. அதை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இன்னும் ஸ்லோவா போனா நல்லா இருக்கும். எங்களுக்கு இன்னும் இந்த நோட்ஸ் தேவை, அது தேவை, இது தேவையெல்லாம் சொல்வீங்கல்ல, அதெல்லாம் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா 3 வாரத்துல நீ படிச்செல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ரிவிஷன் தான் பண்ணணும். ரிவிஷன் பண்றதுக்கு ஒரு ஹெல்ப் பண்றாருப்பா, போய் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுங்க. ஸோ அவங்களும் யூஸ் பண்ணிக்கட்டும். மீண்டுமாக அடுத்த பதிவில் சூப்பரா சந்திக்கலாம். விஷ் ஆல் த வெரி 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 பெஸ்ட். தேங்க்யூ. நல்லதுமா.